ஹாய் கைஸ், இதே முரளி. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்த ஐப்பு வந்து என்னன்னா, ஒரே ஒரு ஐப்பு ட்ரைலரால தான். தமனோட பாட்டு ஒரு சிலது நல்லா இருந்தாலும் கண்டிப்பா அந்த ட்ரைலர்னால தான் நான் போனேன். ஒரு திருச்சிற்றம்பலம் மாதிரியும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியும் அந்த மாதிரி ஒரு படம் மாதிரி இருக்கும், ஒரு வேற ஒரு கதைக்களத்துல அந்த மாதிரி ஒரு படம் இருக்கும்னு நினைச்சு போன ஒரு எதிர்பார்த்து போன படம் தான் இது. என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையான்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காதீங்க. இதே முரளி ஒரு டீனேஜர். அவரு லவ் பண்றாரு, க்ரஷ் வருது, அஃபெக்ஷன் வருது, எல்லாமே வருந்தாலும் அவரோட லவ்வா மாறும்போது அந்த லவ் சொல்றதுக்கு தயங்குறாரு, அதை சொல்லவே மாட்டாரு. இது ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அவரு பிடிச்ச ஒரு 2-3 பொண்ணுங்களுக்குமே அவருக்கு இது நடந்திருக்கு. இது நடக்கும்போது இதை எப்படி அவர் ஓவர் கம் பண்றாரு, இதை எப்படி அவர் லைஃப்ல வந்து சேஞ்ச் ஆகுது, அவர் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே அவ்வளவு டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டோரி. இது ஒரு 2 hour 48 நிமிஷம் போகுது. இந்த ஸ்டோரிக்கு இந்த அளவுக்கு போகணுன்ற அந்த ஒரு இது இல்லை, பட் இது இவ்வளோ டீட்டெயில்டா போயிருக்கு. ஸோ அந்த படத்தோட பெரிய 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 ப்ளஸ் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அது எவ்வளோ என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகணுமோ அவ்வளோ என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நிறைய சீன் ஓல்டு ஃபிலிமுக்கு, ஓல்டு இதயமுக்கு ஹொமாஜ் கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அது எங்கேயுமே வந்து நம்மளை வந்து இது தேவையே இல்லடா அப்படின்ற ஒரு ஃபீல் எடுத்துட்டு வரல. அந்த கேரக்டரையுமே கரெக்டா பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் பண்றது எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. மோரோவர் எவ்ரி கேஸ்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்தோட அந்த ஒரு சில சீன்லாம் உண்மையாவே சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில சீன்லாம் கண்டிப்பா நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து நிலைச்சு நிற்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா ரயில்வே ஸ்டேஷன் சீன், அது கண்டிப்பா அதை பார்த்து யாரா இருந்தாலுமே ஒண்ணு கண்ணு கலங்கணும், இல்ல ஃபீல் பண்ணணும். ரொம்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கண்ணு கலங்கணும்னாலும் கண்டிப்பா ஒரு ஃபீல் பண்ற அந்த ஒரு இது வந்துடும். அவ்வளவு நல்ல சீன் அது. ஆக்சுவலா இந்த ஒமாஜ் கொடுத்ததா இருக்கட்டும், அந்த ஓல்டு சாங் போட்டதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் த்ரூ அவுட்டாவும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. படத்தோட பெரிய பிரச்சனையே ரன்னிங் டைம் தான். நிறைய சீனை கட் பண்ணியிருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இங்க ஒரு கேரக்டரை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, அந்த கேரக்டர் போய் பேசுறதுக்கு பயப்படுறான், ஆனா அந்த கேரக்டருக்கு நீங்க நிறைய வாய்ப்பு தரீங்க. அப்போ வாய்ப்பு தரீங்கன்னா அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிடுவான்னு நம்ம நினைப்போம்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அவன் லவ் சொல்லணும்னு நம்ம நினைப்போம்ல. அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க, அது கொஞ்சம் ஓவரா தூண்டிட்டாங்களோன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல சொல்லிடுவான், இந்த இடத்துல சொல்லிடுவான் அப்படின்னு நம்ம நினைப்போம், அவன் அந்த இடத்துல சொல்ல மாட்டான். ஆனா இது வந்து ஒரு நிறைய வாட்டி நடக்குது. கொஞ்சம் சீனை கட் பண்ணிருக்கலாம், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம விட்டா ஓகே, அவனுக்கு வாய்ப்பு ஒரு வாட்டி 2 வாட்டி கிடைச்சு விட்டாலும் ஓகே. நிறைய வாட்டி கிடைக்குதுன்னும் போது அது நமக்கு அது ஒரு மாதிரி ஏன் வாண்டடா விடுற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருது. ஆனா அந்த சீன் எந்த அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அந்த சீன் வந்து ஒரு பாதிப்பு என்னை ஏற்படுத்தல. ஆனா கண்டிப்பா ஒரு காமன் ஆடியன்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜாலியா பசங்களோட எல்லாரும் ஜாலியா வரணும், அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அதனாலதான் இது ஒரு மிக்சட் ரிவ்யூஸா வருது. ஆனா எனக்கு ஒர்க் ஆச்சு. அந்த சீன்ஸை மட்டும் எடுக்காமலே எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் பொறுமையா பாக்குற ஒரு ஆளுன்ற மேபி எல்லாருக்குமே அப்படி இருக்காதுல்ல. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது, ட்ரிம் பண்ணிருக்கலாம் இன்னுமே. அது மட்டும் இல்லாம தமனோட மியூசிக் எப்படின்னா, தமன் மியூசிக் வந்து நான் நல்லா இருக்குன்னு சொல்றதா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்றதா, அவரு என்ன வந்து இப்படின்னு விடாம என்ன சென்டர்ல உட்கார வச்சிட்டாரு. கோபி பண்ணுவாரு, இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம அந்த மாதிரி உட்கார வச்சிட்டாரு. ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் ரொம்ப அவ்வளவு மெலடியா அவ்வளவு சூப்பரா போட்டிருந்தார். அப்படியே ஒரு இடத்துல அவரோட ஐகானிக்கா அவருக்குன்னே இருக்க ஒரு பிராண்டான ஒரு இறைச்சல் மியூசிக்கை போடுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியும், என்னடா இப்படியும் வராரு அப்படியும் வராரு. சில சீன்லாம் சூப்பரா இருந்தது. நான் சொன்ன அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதை வந்து அவ்வளவு அழகா பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப இது வேணாம் அப்படின்ற, அதான் இது 2 விஷயம் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. மனோஜ் பரஹம்சாவோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பயங்கரமா இருந்தது. எல்லாமே அதான் சொல்றேன், ஒரு கலர்ஃபுல்லான என்டர்டெய்னர். உள்ள போனீங்கன்னா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒன் சைட் லவர்ஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு வரலாம்.